இந்தோனேஷியாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஜகார்ட்டா, பாலி அப்படின்னு ஒரு 2-3 ஐலாண்டோடு சேர்ந்தது இல்லைங்க. அது ஒரு பெரிய நாடு. கிட்டத்தட்ட 17,500 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரிஜினலாக இந்தோனேஷியாவை சுற்றி பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி 6 மாதம் கூட பத்தாது போல் இருக்குது. அதில் இந்த ஒரு முக்கியமான இடம் தான் ஜோக்ஜா அப்படின்னு எல்லோரும் செல்லமாக அழைக்கிற யோக்யாகர்ட்டா. ரொம்ப ஒரு அழகான செட்டிங்கு. ஸோ இங்கே தான் வந்து பரம்பனன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இந்து கோயில், அப்புறம் போராபந்தார் அப்படிங்கிறதுல உலகத்திலே பெரிய ஒரு புத்தர் கோயில் இருக்குது. ஸோ இப்போ அதை தான் பார்க்கலான்னு புரட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்காக போஸ் இண்டியானா போஸ்ட் ஆஃபீஸ் இந்தோனேஷியா, போஸ் இந்தோனேஷியாவில் அடுத்தால டாங்க்ரி பேங்க் ஆஃப் இந்தோனேஷியா முன்னாடி அங்கேருந்து அந்த வேன் புறப்படுனாங்க போராபுத்தூருக்கு. 20,000 இந்தோனேஷியா ரூபின்னு கேட்பான்னு சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அன்பான இனிய காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? வாங்க, அங்கே ஒரு வேன் நிற்குது, பஸ்ஸு. ஸோ டாம்ரிங்கிறது பேங்க் ஆஃப் இந்தோனேஷியாவுக்கு முன்னாடி இருந்து போகிற டாம்ரி தான் அந்த வேனுக்கு. ஓகே, வந்துட்டோம். டாமரி ஆஃபீஸ் ஸ்ட்ரைட்டாக வேனில் கேட்கணுமா? இந்த மாதிரி வேனில் கூப்பிட்டு போகிறதாங்க. ஓ, எப்படி போகணுங்களா? அடுத்த டாமரி எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருந்தது தான் இந்தோனேஷியா போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ். இது பேங்க் ஆஃப் இந்தோனேஷியா. அதுக்கு முன்னாடி தான் அந்த டாமரி இருக்குது. எஸ், you have to get the ticket at the bus Tangri. Ticket, sir. Thank you. Borobudur. Kemana? Mau kemana? Huh? Mau kemana? What? Oh, where do you from? Huh? Where do you from? I'm from India. India. Yeah. Where do you going? Borobudur. Borobudur from here. 12 o'clock 30 minutes. Huh? 12 o'clock 30 minutes. 12 o'clock. Yes. Oh, This. only 12 o'clock. Yes. Oh, 12 o'clock 30 minutes from here by this bus. before that? To Borobudur. No, 10:30. 30 minutes. Yes. Here, Yes. 12:30. Yes. 10:30. Yes. From here to Borobudur. Yes. 10:30. Huh? Yes. This car. That's one. Yes. Ticket I will pay there. Yes. What time it will reach Borobudur? Estimation? Huh? Estimation? Borobudur. Borobudur. Estimation from here. From here. 1 hour 30 minutes. Huh? 1 hour 30 minutes. 1 hour 30 minutes. Yes. So 10:30, 12 o'clock. Yes. So it will start 10:30. Yes. Hello? Huh? What? Yeah. What is your name? Ayun. Ayud. Sorry. It's okay. I will stand out. Yes. Oh, it is 1 hour. Still 1 hour.
It is only 9:30. Yes, 10 o'clock 30 minutes. Ansing loh. Then I will have something and come. How much? 20,000. 20,000. Yes. Okay. Here Indomart Indomart. or Alpha Mart. Okay, I'm concerned my driver. Oh. Yes. No, I will have some sandwich. I'll Oke. another hour. Mas, ini njaluk mampir neng Alfamart apa Indomart tuku snack karo mini. Oke. Huh? Udah. Time is 9:30. What Yes. time you start? Mau depan? Yes, boleh. No. What time? 10 o'clock, Yes. 10:30. Sekarang. Starting now. Yeah. Now. Yes. Okay, then go. Can I? Oh, you will sit in the front. Okay. Can I sit? No, I'm from You will Yes. sit here. Okay. So, அங்கே போய் தான் பரபதூர் 1.5 hours ஆகுமா. ஸோ அங்கே போய் தான் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கு. பக்கத்தில் ஏதாவது இண்டோமார்ட்டில் சாண்ட்விச் வாங்கலான்னா இங்கேருந்து புறாபுதூருக்கு டாங்கிரி ஏரியாச்சுங்க. டாங்கிரி 1.5 மணி நேரம் ஆகுமா. 20,000 ரூபாயா இந்தோனேஷியன் ரூபாயா. ஸோ நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. முதல்ல 12 எனக்கு காமிச்சாரு. இல்லை அதுக்கு முன்னாடி 10:30 மணி இருக்காங்க. கடைசியில் 9:45 கூட ஆகலை. இல்லை கிளம்பிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம் 11:30 மணிக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் போனால் இங்கேருந்து என்ன ஒரு இடம் சொன்னாங்களே, டைரக்ட் இது முடிஞ்சு போச்சு. ஜம்பூர் போய் ஜம்பூர்லேருந்து புறாபுதூர் போகணும் அப்படின்னாங்க. அதோட காசு கேட்டால் அங்கேருந்து மலையாபுராவிலேருந்து ஜம்பூருக்கு வந்து ஒரு 3,500 ரூபாயா. அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 32,000 ரூபாய் ஆகுது புறாபுதூருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 35,000. அதை விட டாமரி சீப் தான், 20,000 ரூபா. டைரெக்டாக வர போயிருக்கோம். டைம் சேவ் ஆகுது. சரி, பஸ்ஸு கம்மியாக இருந்தாலும் இது வந்து டைம் சேவ் ஆகுது. கிலோமீட்டர் 2 பேர் தான் இருக்கிறோம். You are from? Surabaya. Surabaya. Oh, you are coming from Surabaya. இவரை வச்சு தான் அந்த நண்பர் வந்து விளையாச்சிட்டு இருந்தார். ஆக்சுவலாக இவர் இந்தோனேஷியன், இவரை வந்து அசர்பைஜான் அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியன். ஆல்சோ இந்தோனேஷியன்னா he played. அவர் வந்து அசர்பைஜான் விளையாண்டுனார். யுவர் நேம்? சாமாரி. அவரோட பேர் சமாரி. எல்லாமே சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. காலைல ஒன்றும் சாப்பிடல. ஹோட்டல் பக்கத்தில் இருக்க இண்டோமார்ட்டில் வந்து சாண்ட்விச் வாங்கலான்னு பார்த்தேன். அங்கே போனால் சாண்ட்விச் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு சரி இண்டோமார்ட்டில் சாண்ட்விச் வாங்கலான்னு கேட்டால் இல்லை, கிளம்பிட்டோம், டைம் இல்லைன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்துடலாம், அங்கே போய் பார்த்துடலான்னு. ஓ, காடெல்லா ஹோட்டலே வந்துட்டோம். நம்ம ஹோட்டல் முன்னாடி இங்கேருந்து இப்படி போனால் நம்ம இப்படி போகிறதுக்கு இப்படி சுற்றி போயிருக்கோம். ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. This is a bus stop. Here no sandwich. Not available. Not available. Morning I asked. I stayed in Cardella. It is not available here. No sandwich here. No. I am staying at Cardella Hotel. Morning I asked. Hotelnya di sini. I stay at Cardella. So first I asked Indomart. No sandwich, they said. No stock. Some other Indomart. நம்ம காலையில் கேட்ட, நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட, அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் இல்லைன்னு கரெக்டாக அவர் சாப்பிட்றதுக்காக போய் வாங்கிட்டு வாங்கன்னு பாடுறாரு. அப்புறம் நான் சொன்னேன் அங்கே இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு. அடுத்ததில் இது பண்ணலான்ட்டு பார்ப்போம். நிப்பாட்டினார்னா அடுத்ததில் வாங்கலாம். புறாபுதூர் வந்தாச்சு. டாங்கிரிலேருந்து இறங்கி வெளியே வந்தோம்னா இதுதான் அந்த சர்க்கிள் ரவுண்டானா. இறங்கின உடனே எல்லோரும் பைக்கில் கூப்பிட்டு போகிற 10,000 ரூபாய்னா ஒரு 10 நிமிஷம் வாக்கு தான். இதுலேருந்து டாங்கிரிலேருந்து அப்படி வருவோம்.
இதான் இந்த மானுமெண்ட்டு. இதுலேருந்து நேராக இப்படி உள்ளே போகணும். அதான் அங்கே டாங்ரி வர்ற ஸ்டாப் அங்கே தான் இருக்குது, பஸ் ஸ்டாப் எல்லாம். ஸோ இது லோக்கல் மார்க்கெட். ஸோ நீங்கள் வேகமாக போனால் 10,000 ரூபா கொடுத்து போயிடலாம். நான் இதை நடந்து போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்காக இதில் வந்தேன். அதில் இன்னொரு விஷயங்க, மண்டே வந்து இந்த கோயிலுக்கு உள்ளேயும் போக முடியாது, அந்த அவுட்ரு யார்ட்லேயும் போக முடியாது, இதுலேயும் போக முடியாது. ஸோ வெளியே அந்த பார்க் வரைக்கும் தான் போக முடியும். ஓகே, பார்க்கலாம். இது வரைக்கும் ஃபாரின் நேஷனலுக்கு டிக்கெட் ரேட்லாம் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. பெருசாக கூட்டம் இல்லை. மண்டே உள்ளே போக முடியாதுன்னு கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்துட்டு பக்கத்தில் வரும்போது தான் கூகுளில் பார்க்கும்போது மண்டே வந்து மெயின்டெனன்ஸுக்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஓகே, போய் பார்க்க முடிகிற தூரம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோம். மணி இப்போ 11:30, கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு புறப்பட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு, 9:45. அதில் 2 ஹவர்ஸில் ஒரு 1/2 அன் ஹவர் நமக்காகவே இந்த டிரைவர் இது பண்ணியிருப்பார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லேன்னு ஒன்று ஒவ்வொரு இண்டோ மார்ட்டாக நிப்பாட்டி இது பண்ணார். நான் அந்த சாண்ட்விச் வாங்குறதுக்காக. பட் ஜகார்த்தாலெலாம் வந்து நம்ம சாண்ட்விச் இது பண்ணோம்னா ரெடி டு குக், அதை எடுத்து அவனில் வச்சு இது பண்ணி ஒட்டிச்சில் வச்சு கொடுப்பாங்க. இங்கே அந்த சிஸ்டம் இல்லை. நான் ஹோட்டல் பக்கத்தில் உள்ள இதுலேயும் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் மற்ற இதுலேயும் ட்ரை பண்ண இல்லை. அப்புறம் கடைசியாக ஒரு இதில் ஒரு 3 கேக்கு வாங்கிட்டு கூட ட்ராவல் பண்ண ஒரு டிரைவரு எனக்கு இன்னும் 3 கேக்கு வாங்கினேன். 24,000 ரூபாய் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டேன். இதுதான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அதை அல்ஃபா மார்ட்டில் வாங்கினேன். சில இதில் தாங்க அந்த இது போட்டிருக்காங்க, ஃபுட் ஐட்டம்ஸ். அது இந்த டென்மார்க் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை, ஃபுட் கவுண்டர் இல்லை. ஸோ இங்கே போனால் கிடைக்காது. அது அந்த ஃபுட் கவுண்டரில் தான் அந்த எக்ஸ்ப்ரெஸோ காஃபி இது எல்லாமே கிடைக்கும். நல்ல வெயில், சரியான வெயில். 10 மணிக்கு ஜோக்கியாவில் வந்து மழைன்னு போட்டுருந்தா, இப்படி வர்ற வழியில் லைட்டாக மழை பெஞ்சுது. The route to temple? Yeah. The route to temple? Yeah. You can go ahead. Straight. And then kanan. This right, that right. Yeah. Right. Before the bridge. This right. Thank you. Yeah. பைக்லேயே வந்திருக்கலாமா? நான் உள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ பைக்லேயே வந்துட்டு அப்படி வெளியேருந்து எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. அந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கான்னு தெரில. ஜோன் 2 வந்து பார்க்கு. இந்த ஜோன் 2க்கு தான் இன்றைக்கி அலோவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த ஜோன் 1க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜோன் 1ல் யார்டு இருக்குது. அந்த யார்டுக்கு மேலே, அதாவது கோயிலோட அடிப்பாகம் வந்து யார்டு, அதுக்கு மேலே ஏறி போகிறது
டெம்பிள் விசிட். மேலே ஏறணும்னா அதுக்கு தனி டிக்கெட்டு. ஸோ ரெண்டுமே இன்னைக்கு போக முடியாது. யார் 2 வரைக்கும் தான் இன்னைக்கு அலவுடு. யார் 2 வந்து டெம்பிள் பார்க். எயித்து செஞ்சுரியோ 9th செஞ்சுரிலையோ கிட்டப்பட்ட புத்திஸ்ட் டெம்பிள். உலகத்திலே பெரிய புத்தர் கோயில் தான். இடையில எந்த பீரியட்னு தெரில, இந்த முஸ்லீம்கள் வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்து இதானதுக்கப்புறம் இந்த கோயிலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பீரியடில் இதை ஓப்பன் பண்ணி இப்போ வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் இது ஒன்று. ஆ வந்தாச்சு. இது வரைக்கும் இதற்கு தூரத்தில் நடந்துட்டு கார் பாருங்க, வித்தியாசமா இருக்கு காரு. எவ்வளோ பெரிய பார்க். நான் நினைக்கிறேன் டெம்பிள் வே. அடிக்கிற வெயிலை பார்த்தா பெருசாக மழை வரும் போல் இருக்கு. அதுக்குள்ள இங்கே பார்த்து முடிச்சுட்டு temple this way. Straight and left. Straight. From here 1 kilometer. From here 1 kilometer. அவர் அங்கேருந்தே 1 கிலோமீட்டர் தான் சொன்னார். பைக்லேயே வந்திருக்கலாம். Temple this way. Temple straight. தப்பு பண்ணிட்டாங்க. 10,000 ரூபா பணத்தை பார்க்காம அதிலே ஏறி வந்திருக்கணும். சோபா temple. How much? Straight. How much? How much? 30.000. Huh? 30.000. Ora iso ngomong. 3,000. Barisan terminal. Huh? Borobudur Temple. 30.000 ayo nah. 3,000? Iya. This one? 2000. Ini loh, ini. Hah? Ini. No. No. 2000. No. 30,000 ஆமா.
அவர் 10,000 கேட்டார். இது பாதி தூரம் வந்தாச்சு. நான் 3000 நினச்சிட்டு இதனால் நல்ல வேலை கேட்டேன். நல்லா பிடுங்குறாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு புரிஞ்ச நீங்கள் 3 வரல காமிச்சிங்கன்னா ஆமான்றுவாங்க. நீங்கள் 3000 நினச்சிட்டு ஏறிடுவீங்க. அங்கே போய் 30,000 கூடன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்கல. இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. சரி, வரும்போது பைக்கில் வந்துட வேண்டியதான் 10,000 ரூபா கொடுத்து. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/2 hourல ரிட்டர்ன் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்குக்கு பணம் கொடுத்து தான் போகணுன்னா உள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பார்க்கிலேருந்து பெருசாக வெளியேருந்தே தெரியல. ஏன்னா பார்க்கிலேருந்து தெரிய போகிறதில்ல. ஒரு கிலோமீட்டர் இல்லை. அவன் அந்த பைக்காரன் சொன்னது கரெக்டு தான், 3 kilometers. நம்ம டிரைவர் தான் தப்பாக சொல்லிட்டாரு. போயிட்டே இருக்கோம். கோயில் பக்கத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.